ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், 12th ஸ்டாண்டர்ட் மேத்தமெட்டிக்ஸ்ல எப்பவுமே ஒரு லாங் ஆன்சர் கொஸ்டின் வந்து சைமல்டேனியஸ் ஈக்குவேஷனை சால்வ் பண்ற மாதிரி வரும். சைமல்டேனியஸ் ஈக்குவேஷன் சால்வ் பண்ணும்போது நமக்கு மேட்ரிக்ஸோட இன்வர்ஸை கண்டுபிடிக்கிறோம். அந்த இன்வர்ஸை கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு ஷார்ட்கட் மெத்தட் இருக்கு. அதை தான் இந்த வீடியோல நான் சொல்ல போறேன். இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க. எக்ஸாம்ல எப்படி ப்ரெசென்ட் பண்றது அப்படிங்கிறதையும் நான் சொல்றேன். ஸோ வாங்க போலாம். இப்போ இந்த கொஸ்டின் பாருங்க. சால்வ் த சைமல்டேனியஸ் ஈக்குவேஷன் யூசிங் த மேட்ரிக்ஸ் மெத்தட் அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இதுக்கு நம்ம என்ன அப்ரோச் பண்றோம் அப்படின்னு சொன்னா, ஃபர்ஸ்ட் மேட்ரிக்ஸ் எழுதினோம். வி நோ தட் ஏஎக்ஸ் இஸ் ஈக்குவல் டு பி. அப்ப எக்ஸோட வேல்யூ வந்து ஏ இன்வர்ஸ் ஆஃப் பி. இந்த மாதிரி கொஸ்டின்ல ஏ இன்வர்ஸை கண்டுபிடிக்கிறதுக்கு தான் நமக்கு ரொம்ப டைம் ஆகும். அதை எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத நான் காமிக்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் உங்க ரஃப் காலம்ல இந்த மேட்ரிக்ஸ் எழுதிடுங்க. 2 3 10 4 -6 5 6 9 -20 இது எழுதிட்டு இதனோட டிட்டர்மினன்ட்டை நம்ம கால்குலேட் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டிட்டர்மினன்ட்டை கால்குலேட் பண்ணி ஏ இன்வர்ஸ் எக்ஸிஸ்ட் ஆகுது அப்படின்னு ப்ரூவ் பண்ணிடுங்க. அது மஸ்ட், கண்டிப்பா நம்ம அதை ப்ரூவ் பண்ணணும். ஸோ பிளஸ் மைனஸ் பிளஸ் போட்டுட்டு டிட்டர்மினன்ட் கண்டுபிடிக்கிறது உங்களுக்கே தெரியும். 2 into this 6 into -20, that is 120 - 45 minus of 3 into -120 - 30 plus 10 into 36 minus of -36. இதெல்லாம் நம்ம சால்வ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஆன்சர் வந்து 1200 வரும். அப்ப டிட்டர்மினன்ட் வந்து எக்ஸிஸ்ட், அது ஒரு பாசிட்டிவ் நம்பர், இட் எக்ஸிஸ்ட், இது ஒரு ரியல் நம்பர். அதனால இதுக்கு இன்வர்ஸ் அப்படிங்கிறது இதுக்கு எக்ஸிஸ்டா இருக்குது. ஓகேயா? இப்ப இன்வர்ஸ் எப்படி கால்குலேட் பண்ணோம்? நார்மலா ஃபார்முலா கோஸ் லைக் திஸ். ஏ இன்வர்ஸ் கேன் பி ரிட்டன் as 1/det A into adjoint of A whole transpose. இதுதான் வந்து ஒரிஜினல் ஃபார்முலா. ஆனா நம்ம இந்த ஷார்ட்கட் ஃபார்முலாவை பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டெப், இந்த மிடில் ரோ இருக்கு பாத்தீங்களா? இந்த மிடில் ரோல மிடில் மோஸ்ட் காலம்ல இருக்கிற இந்த -6ல இருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ யூ ஸ்டார்ட் லைக் திஸ், ரைட்டிங் டவுன் லைக் திஸ். இங்க பாருங்க நான் எப்படி பேட்டர்ன் போறேன்னு. -6 எழுதிட்டு அடுத்தது ஹரிசாண்டலா 9 எழுதணும், அது கீழே இருக்கிறது. அண்ட் அதுக்கு மேல இருக்கிற 3 எழுதணும். 3 எழுதிட்டு மறுபடியும் -6ல முடிக்கணும். இந்த மாதிரி எழுதிக்கணும். நெக்ஸ்ட் அடுத்தது 5 இருக்கா? ஸோ 5ல இருந்து ஆரம்பிச்சு -20 எழுதணும். ஸோ 5 -20, அடுத்து என்ன வரும்? 10, அப்புறம் மறுபடியும் 5. நெக்ஸ்ட் கமிங் பேக் டு திஸ் ரோ, ஃபர்ஸ்ட் ரோ 4ல இருந்து ஸ்டார்ட் பண்ணோம். 6, அப்புறம் 2, அப்புறம் மறுபடியும் 4. நெக்ஸ்ட் மறுபடியும் இதை நம்ம எழுதணும். எகெயின் வி நீட் டு ரைட் திஸ் டர்ம். ஸோ -6 9 3 -6 இது எழுதிட்டோம். இது எழுதினதுக்கு அப்புறம் வி நீட் டு கிராஸ் மல்டிப்ளை. எப்படி நம்ம மைனருக்கு கோஃபேக்டருக்கெல்லாம் சால்வ் பண்ணோம்ல, அதே மாதிரி நம்ம கிராஸ் மல்டிப்ளை பண்ணி எழுதணும். ஸோ இங்க என்ன வரும்? 120 - 45, 90 minus of -60, 15 minus of -60, next 30 minus of -80, sorry, next -40 -60, அடுத்தது 40 - 10, next 36 minus of -36, 18 minus of 18, -12 minus of 12. ஸோ இதை நம்ம சால்வ் பண்ணா நமக்கு வேல்யூஸ் வர வேல்யூஸ் 75 150 75 110 -100 30 72 0 and -24. இந்த வேல்யூ இருக்கு பாத்தியா? இதுதான் வந்து அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ ஓட ஹோல் டிரான்ஸ்போஸ். அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ ஓட ஹோல் டிரான்ஸ்போஸ். அப்ப நம்ம டைரக்டா நம்ம என்ன எழுதலாம்? ஏ இன்வர்ஸ் கேன் பி ரிட்டன் as 1/det A into இந்த ஹோல் திங் 75 150 75 110 -100 30 72 0 -24. இதுதான் நம்மளோட ரிக்வயர்டான ஏ இன்வர்ஸ். நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் எங்கிட்ட கேட்கறது, சார் இதை வந்து நம்ம
மெயின் ஷீட்ல எழுதலாமா கன்சிடர் பண்ணுவாங்கன்னா கண்டிப்பா வந்து கன்சிடர் பண்ண மாட்டாங்க. நம்ம இதை வந்து ரஃப் காலம்ல போட்டு இந்த வேல்யூஸை கண்டுபிடிச்சிட்டா இதுதான் வந்து ஏ இன்வெர்ஸ். ஆனா நம்ம ஃபைனல் மெயின் பேப்பர்ல எப்படி எழுதணும் அப்படின்னு நான் சொல்லித்தரேன். ஃபைனல் மெயின் பேப்பர்ல எப்படி இந்த ஆன்சர் நீங்க பிரசன்ட் பண்ண போறீங்க அப்படின்னா, இதனோட ஹோல் டிரான்ஸ்போஸ் இப்ப அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ மேட்ரிக்ஸை நீங்க கண்டிப்பா வந்து எழுதணும் உங்க ஃபைனல் மெயின் பேப்பர்ல. ஸோ அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏவை எப்படி கண்டுபிடிக்கலாம்? இன்வெர்ஸ் நமக்கு வந்துருச்சு, நம்ம ரிவர்ஸ்ல வரோம். இப்போ இன்வெர்ஸ் வந்தோடனே இதை வந்து என்ன பண்ணுங்க, டிரான்ஸ்போஸ் பண்ணுங்க. என்ன வரும்? 75 150 75 110 minus 100 30 அதே மாதிரி 72 0 minus 24. இதுதான் நம்மளோட அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ. நம்ம அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ நமக்கு கிடைச்சாச்சு. நீங்க ஃபைனல் எக்ஸாமினேஷன்ல யூ ஆர் கோயிங் டு ரைட் A11 A12 A13 A21 A22 A23 A31 A32 அண்ட் A33. இப்படி நீங்க வந்து இந்த அட்ஜாயிண்ட்ல இருக்கிற ஒவ்வொரு டேர்மையும் இந்த மாதிரி எழுதிடுங்க. இந்த மாதிரி பிரசன்ட் பண்ணிட்டு இந்த மாதிரி எழுதிட்டு அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ வந்து இதுதான் அப்படின்னு எழுதுங்க. இத அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ வந்து இங்க எழுதிட்டு இங்க மேல நீங்க ப்ராப்பரா ஹெட்டிங் போட்டுக்கோங்க, பை கால்குலேஷன் அப்படின்னு போட்டு நீங்க இதை எழுதிக்கோங்க. எழுதிட்டு அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ வந்து உங்களுக்கு வந்ததுனால அதுக்கப்புறம் இந்த ஃபைனல் ஆன்சரை வந்து you take it and write it. So we know that in the formula A inverse is equal to 1 by det A into adjoint of A whole transpose. So next step நீங்க என்ன பண்ணுவீங்க, adjoint of A whole transpose is equal to அப்படின்னு போட்டு இதை நீங்க டிரான்ஸ்போஸ் பண்ணி எழுதுற மாதிரி. ஸோ 75 1110 72 150 minus 100 0 and 75 30 minus 24 எழுதிட்டு we know the determinant in சொல்லிட்டு A inverse of A inverse is equal to 1 by det A into adjoint of A whole transpose அப்படின்னு எழுதிட்டு you can conclude it and further நீங்க சால்வ் பண்ண வேண்டியதான். ஓகேயா? ஸோ இதுதான் வந்து அந்த ஷார்ட்கட் மெத்தட். நல்லா புரிஞ்சுக்கங்க. அந்த ஷார்ட்கட்டை வந்து யூ நீட் டு டெஃபினெட்லி யூஸ் இன் யுவர் ரஃப் ஷீட் ஒன்லி. அந்த ரஃப் ஷீட்ல பண்ணிட்டு பென்சில்ல பண்ணிட்டு தென் யூ டேக் த A11 A22 A13 இந்த மாதிரி டிரான்ஸ்போஸ் மேட்ரிக்ஸை எடுத்துட்டு அட்ஜாயிண்ட் எழுதி கொண்டு வந்துட்டு அப்புறம் அட்ஜாயிண்ட் டிரான்ஸ்போஸ் கொண்டு வர மாதிரி யூ கிரியேட் இன் யுவர் மெயின் ஷீட். அப்போ உங்களுக்கு ஒரு யூ ஆர் இன் த சேஃப் சைடு. இந்த வீடியோல நம்ம மேட்ரிக்ஸ் இன்வர்ஷனை எவ்வளோ ஈஸியா சிம்பிளா பண்ணலாம் அப்படிங்கிறத பார்த்தோம். இது பேர் தான் மேஜிக் மேட்ரிக்ஸ் மெத்தட். இந்த மெத்தடை நீங்க ரொம்ப கேர்ஃபுல்லா யூஸ் பண்ணணும். ரஃப் ஷீட்ல யூஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் மெயின் ஷீட்ல நம்ம ஒரிஜினல் மெத்தட் எழுதின மாதிரி தான் நீங்க எழுதணும். காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ நீங்க இந்த ஷார்ட்கட் மெத்தடை கண்டிப்பா யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி மோர் வீடியோஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா கண்டிப்பா நம்ம ஈஸி எக்ஸாம் அகாடமி சேனலை ஃபாலோ பண்ணிக்கங்க. அண்ட் அதே மாதிரி இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, அண்ட் அதே மாதிரி உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. பை.